நபியை பகைவர்கள் பின்தொடர்ந்ததும் தௌர் எனும் குகையினிலேன் ஊதினால் பறக்கும் சிலந்திவனை காவல் உதவினாய் உனக்கே ஈடுமில்லை. காத்தம் நபியை காத்தவனே அவர் கௌமையும் காப்பாய் கனிவுடனே. காத்தம் நபியை காத்தவனே அவர் கௌமையும் காப்பாய் கனிவுடனே. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. இந்த மலைக்கு பெயர் ஜபல் சௌர், சௌர் குகை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட சொல்லியிருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பொழுதாவது ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லாஹ், அந்த நாள் வந்ததென்றா நாங்க மக்கா முக்கர்ரமாவிலிருந்து மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத்து, அதாவது அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்துடைய பயணம் செல்ல வேண்டி வரும். அப்படி போறதாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் உங்களோட தான் நான் போவேன். அந்த நாள்ல இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சரியாக திருந்தினதும் இல்லை, சரியான முறையில சாப்பிட்டதும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிடும் வரையில எதிர்பார்த்தவங்க தான் இருப்பாங்க. யாஹல் கரீம் பாதல் பயான் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் பாதல் பயான். அதுக்கு பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடீரென்று அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்தான், இரவோடு இரவாக மக்காவில இருந்து மதீனா முனவ்வராவுக்கு நீங்க ஹிஜ்ரத்து செல்லுங்க, நீங்க போங்க. உடனடியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில அவர்களுடைய அருமை மருமகனாக வந்த, எனவே இந்த இடத்தினுடைய பரக்கத்தை கொண்டு ரஹமத்தை கொண்டு வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய கல்விலே மனதிலே உள்ள ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி எங்களை சீதேவிகளாக ஆக்கி அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் நமது பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட வலது பக்கம் ரைட் சைடு பாருங்க, அரஃபா பள்ளி. அரஃபா பள்ளி வாசலுக்கு பெரிய பள்ளி. இந்த பள்ளிவாசல் அரவாசி அரஃபா உள்ளுக்கு இருக்குது, மற்ற அரவாசி அரபாவுக்கு வெளியில இருக்குது. அந்த பள்ளியில போய் இறங்குறதுக்கோ நிக்கிறதுக்கோ விட மாட்டாங்க, வளமையா பார்த்து கொண்டுதான் போவோம். அதாவது இந்த பள்ளிவாசல்ல தான் அரஃபாவுடைய ஹுத்துபாவை நடத்துவாங்க. ஹஜ்ஜுடைய காலத்துல ஜுல் ஹஜ் ஹுத்துபா நடத்தக்கூடிய அரஃபாவுடைய நாளையில என்ன செய்வாங்க, டிவியில எல்லா நாட்டிலிருந்து பார்க்கலாம் அரஃபாவுடைய ஹுத்துபாவை. அது இந்த பள்ளிவாசல்ல இருந்து தான், இவ்விடத்துல இருந்தே எல்லாம் அரஃபா தான், அரஃபா மைதானம் தான். சின்ன சின்ன இந்த கூடாரம் மாதிரி தெரியுறதெல்லாம் அரஃபாவுடைய டென்ட் எல்லாம் அடிச்சதுக்கு பின்னால இவ்விடத்துல தான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருப்பாங்க பாத்ரூம். இந்த பக்கத்துல ஆண்கள், மறுபக்கத்துல பெண்கள். அரஃபா மைதானத்துல எத்தனை லட்சம் மக்கள் அந்த ஹஜ்ஜுக்கு வந்தாலும் அவ்வளவு பேரும் அரஃபாவுல தங்கியே ஆகணும். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜன்னு சொன்னா அரஃபா தான். மினாவுல தங்குறது வாஜிப், அது விடுபட்டா தெண்ட குத்தம் இருக்குது. அதே மாதிரி முஸ்தலிஃபாவுல தங்குறது வாஜிப், அது விடுபட்டா தெண்ட குத்தம் இருக்குது.
அதே மாதிரி இன்னும் என்னென்ன அமல்கள் ஹஜ்ஜில விடுபட்டாலும் அந்த அவ்வளவுக்கும் தண்ட குத்தம் கொடுத்து சமாளிச்சு வரலாம். அரபாவுல மட்டும் தங்க இல்லைன்னு சொன்னா அதுக்கு தெண்ட குத்தம் ஒன்றும் கிடையாது, ஹஜ்ஜே இல்லை. அரபாவுல காலடி வைக்க இல்லைன்னு சொன்னா அவருக்கு ஹஜ்ஜு கிடையாது. இந்த வலதுல கதை பாருங்க, இதுதான் அரபா பள்ளி. அதுல அகலத்தை பாருங்க, நீளம் அகலம் பெரிய பள்ளி வாசல் இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி மூடித்தான் இருக்கு, ஹஜ்ஜுடைய காலத்துக்கு மட்டும்தான் திறக்குவாங்க. சில நேரங்கள்ல அதிகமான ஜனம் வேலை செய்யறவங்க கூடுதலா இருந்தா சில நேரம் திறக்குவாங்க, அல்லது வெளிப்பள்ளியில ஒரு பகுதியை மட்டும் திறந்து வைப்பாங்க. வருஷத்துல ஒரு நாள் தான் திறக்குவாங்க முழு பள்ளி வாசலையும். அடுத்தது மினாவுல ஒரு பள்ளி வாசல் இருக்குது, மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று. மினாவுல கல்லறியில இடத்துல ஒரு பள்ளி வாசல் இருக்குது, மஸ்ஜிதுல் ஹைஃப். அந்த பள்ளி வாசல் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து தங்கின இடம் அது. அவங்க தொழுதுமிக்கிறாங்க. தொழுகைன்னா எங்களை போல நம்மளை போல 5 வக்து தொழுகை இல்ல, ஏதோ எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன தொழுகை பரதலாக்கப்பட்டதோ அப்படி தொழுது கொண்டிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த பள்ளி வாசலுக்குள்ள கிட்டத்தட்ட 70 நபிமார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நமது உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூட அந்த மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொன்ன அந்த பள்ளி வாசல்ல வந்து தங்கி இருக்கிறாங்க. நாங்க அரஃபா மலைக்கு போறோம், ஜபல் அரஃபா என்று சொல்லுவாங்க, ஜபல் ரஹ்மா என்று சொல்லுவாங்க, ஜபல் துஆ என்று சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு பேர் தான். அந்த இடத்துக்கு போய் நாங்க மரமட்டையில உள்ள இலைகளை விற்கிறதோ அதொன்றும் கூடாது. நான் ஒன்றும் விற்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல போய் அந்த அரஃபா மலையினுடைய விஷயங்களை அதுதான் அரஃபா மலை. இந்த அரஃபா மலைக்கு மேல ஒரு வெள்ளை தூண் ஒன்று இருக்குதா, விளங்குதா? அந்த வெள்ளை தூண் வந்து அது அந்த இடம்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் அப்படியே. அப்ப இந்த மலைக்கு மேலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்தாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்து, இன்னும் ஒரு அறிவிப்பின்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல, அது வலது பக்கமா இடது பக்கமான்னு தெரியாது, அடிவாரத்துக்கு கீழே பெரிய கல்லுக்கு பக்கத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ரவுனுக்கும் சஹாபாக்கள் இருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த இடம் மாற்றப்படாம கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு மேலால இருந்து இவ்விடம் இப்படியே தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அவர்கள் உமிழ்ந்தார்கள் என்று சொன்னார், துப்பினாங்க என்று சொன்னார், நிலத்தில போய் விழுந்த சரித்திரம் கிடையாது. யாரோ ஒரு சஹாபியோட கையில தான் போய் விழும். அதை பறக்கத்துக்காக தேய்ச்சி கொள்வாங்க. அவங்க உது செய்யறதுக்கு நாடினாங்கன்னு சொன்னா 10-15 சஹாபாக்கள் பின்னால வந்து நின்று உது செஞ்சிட்டு தாடியால வலிஞ்சோடக்கூடிய அந்த தண்ணீரை அப்படியே எடுத்து குடிப்பாங்க, முகத்துல தேய்ச்சி கொள்வாங்க. அப்படி அவர்களை பாதுகாத்தார்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய மலை விசேஷமான பரக்கத்தான கியாமத் நாள் வரையில் ஹஜ் என்று இருக்கும் காலம் எல்லாம் இந்த அரஃபா மலைக்கு அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஆனா அரஃபா அன்று அரஃபாவுடைய தினம் இருக்கிற சிறப்பு வேற. இந்த அரஃபா மலையில ஓதக்கூடிய அரஃபா தினத்துல ஓதக்கூடிய ஓதல்கள்ல ஆக முக்கியமான விசேஷமான சிறப்பான ஓதல் என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஓதலை
அரஃபாவுடைய தினம் ஹஜ்ஜுடைய காலத்துல எல்லாரும் ஓதணும். எனவே யா அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களுக்கும் புனித காபத்துல்லாவை ஹஜ் செய்து இந்த அரஃபா மைதானத்திலே வந்து தங்கி கண்ணீர் வடித்து உன்னிடத்திலே துஆ கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய பரக்கத்தை கொண்டு, அரஃபா மலையுடைய பரக்கத்தை கொண்டு, அரஃபா மலையை சூழ உள்ள இடத்திலே சஹாபாக்கள் நபிமார்களுடைய கால்பாதம் பட்ட இடத்தின் பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொண்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் கையேந்தி கேட்கிறோம். நம் அனைவர்களுக்கும் என்னென்ன ஹாஜத்துகளை மனதிலே வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோமோ நம் அனைவர்களுக்கும் அந்த அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டை கொண்டு நமது துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம்மளை அடிக்கடி இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்துல பணம் செல்வம் உள்ளவங்க இப்படிப்பட்ட உம்ராக்கள் அதே போல ஹஜ்ஜி போன்றவர்களை செய்யறதுக்காக வேண்டி நீங்க தூண்டி அவர்களை அனுப்பி வைங்க. அவங்க வந்து போட்டு துவா செய்வாங்க உங்களுக்காக வேண்டி. அந்த துவாவின் மூலம் எங்களுக்கும் அந்த துவாவுடைய பரக்கத்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் செய்யற நன்மை எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தர் அமல் செய்ய வைக்கிறது அதுதான் உலகத்துல ஆக பெரிய செல்வம். எனவே நாங்க மற்றவங்களை தொலை வைக்கிற மாதிரி, நாங்க மற்றவங்களை குர்ஆன் ஓத வைக்கிற மாதிரி, நாங்க மற்றவங்களுக்கு சதக்கா கொடுக்க வைக்கிற மாதிரி, நாங்க அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி நாங்க இந்த அமல்கள், இந்த செயல்கள், இந்த காபத்துல்லாஹ்வை கண்களால பார்க்கிறதுடைய சிறப்புகள், மதீனா முனவ்வராவுல ரௌலா ஷரீஃபை பார்க்கிறதுடைய சிறப்புகள் எல்லாம் நாங்க சொல்லி தந்திருக்கிறோம். உங்களை எல்லா இடத்துக்கும் நாங்க கூட்டிட்டு போனோம், நடந்து வேற கூட்டிட்டு போனோம், பஸ்ல கூட்டிட்டு போய் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். எனவே குடும்பத்தில் உள்ள அவ்வளவு பேரும் வந்து நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவ்வளவு தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ற அளவுக்கு இந்த மினாவுடைய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. இந்த மினாவுக்கு 1997 நினைக்கிறேன், அதுல தான் 97 நெருப்படுத்த 1997 நினைக்கிறேன். 97 மீனாவுல நெருப்பெல்லாம் பத்தி எத்தனையோ பேர் சாம்பலா போனாங்க. அது வெறும் புடவையா இருந்ததுனால இப்ப ஃபயர் ப்ரூஃப் புடவை தான் போட்டிருக்கிறாங்க. இது வந்து எத்தனையோ நாட்டில இருந்து வருது. இதுல அதிகமான டென்ட்டுக்கு இந்த ஃபயர் ப்ரூஃப் இந்த புடவை போட்டிருக்கிறாங்க, மேட் இன் ஸ்ரீலங்கா. அதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வலது பக்கத்தை பாருங்க எல்லாரும். இந்த சின்ன மலை இல்ல, அங்க பெரிய மலையோட அங்க தெரியுப்படுது மரம் முடிஞ்ச உடனே பாருங்க. அதுதான் ஹிரா குகை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முந்தையே அதுல ஏறி இறங்கினாங்க. என்னன்னு கேட்டா அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்தா காபத்துல்லாஹ்வை நேர தெரிபடும். அதனால தவம் இருப்பதற்காக, துவா கேட்பதற்காக அந்த இடத்துல போய் அமல் செய்வாங்க. பாருங்க, மேல மனுஷர் ஏறுறதெல்லாம் தெரிபடும். வெள்ளை கலருக்கு மனுஷர் ஏறுறதெல்லாம் தெரிபடும். அதுதான் ஹிரா குகை. இதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குகையில இருந்துதான் நல்ல அமல்கள் செய்து தவம் இருந்து அமல் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இரவு நேரத்தில் எல்லாம் வந்து தங்குவாங்க. இந்த மலைக்கு தான்
ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாளைக்கு 2 தடவை ஏறி இறங்குவாங்க. இந்த குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களோட 25-30 வயதுல இருந்தே இந்த மலைக்கு வந்து மேல ஏறி தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து அமல் செய்வாங்க. இந்த முறையத்தான் சூஃபியாக்கள், பெரும் பெரும் அவுலியாக்கள், பெரும்